ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.11 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் 1.11 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் யூனிஃபார்ம் அண்ட் இன் த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் ஃபார் பாசிட்டிவ் எக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் வித் த சேம் மேக்னிடியூட் பட் இன் த நெகட்டிவ் டைரக்ஷன் ஃபார் நெகட்டிவ் எக்ஸ். இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், இட் இஸ் கிவன் தட் E is equal to 200 I வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா E is equal to minus 200 I வெக்டர் ஃபார் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு வேலையை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் லென்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ், அதோட ரேடியஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். சரிங்களா. has its center at the origin and its axis along the x-axis so that one face is at x is equal to plus 10 centimeter. And the other is at x is equal to minus 10 centimeter. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 20 சென்டிமீட்டர். அந்த லென்த்தை வந்து இவங்க என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ப்ளஸ் 10 சென்டிமீட்டர்லையும் இன்னொரு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 10 சென்டிமீட்டர்லையும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன இதில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த நெட் அவுட்வேர்ட் ஃப்ளக்ஸ். சரிங்களா. ஃப்ளக்ஸ் எங்கே கண்டுபிடிக்கணும், அவுட்வேர்டில் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் த்ரோ த சைடு ஆஃப் த சிலிண்டர், த ஃப்ளக்ஸ் த்ரோ சைடு ஆஃப் த சிலிண்டர், சைடில் இருக்கிற ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன கேட்குறாங்க, நெட் அவுட்வேர்ட் ஃப்ளக்ஸ் த்ரோ த சிலிண்டர் த்ரோ ஈச் ஃபிளாட் சர்ஃபேஸ், ஒவ்வொரு ஃபிளாட் சர்ஃபேஸ்க்கும் நம்ம வந்து ஃபிளாட் ஃபேஸ்க்கும் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் அவுட்வேர்ட் ஃப்ளக்ஸ் த்ரோ த சிலிண்டர். சரிங்களா. அப்புறம் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த நெட் ஃப்ளக்ஸ் நெட் சார்ஜ் வாட் இஸ் த நெட் சார்ஜ் இன்சைட் த சிலிண்டர். இந்த நாளும் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இந்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஏ கண்டுபிடிக்கலாமா. ஏல என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா. ஃப்ளக்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃப்ளாட் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா. ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கிற ஃப்ளக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன ஃப்ளக்ஸ் என்னன்னு தெரியும், இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ்ன்னு நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ டெல்டா எஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா. இங்கே அடுத்தது நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 200 I வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து ரைட்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம வந்து லெஃப்ட்னு எடுத்துக்கலாம். இதையே நம்ம வந்து ரைட் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0, இதுதான் வந்து கிரேட்டர் தென் 0. அப்போ இது வந்து என்ன ரைட் சைடு. அப்புறம் எஸ் வந்து லெஸ் தென் 0னா இது என்ன சைடுன்னு எடுத்துக்கலாம், லெஃப்ட் சைடுன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் வந்து இ ரைட்டு இ லெஃப்ட்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். சரிங்களா. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டு த லெஃப்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், minus 200 I வெக்டார் டெல்டா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா. இப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கான், சிலிண்டர்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா. அப்போ அதோட ஏரியா வந்து நம்ம என்னன்னு பார்க்கணும். அதோட ஏரியா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பைஆர் ஸ்கொயர். சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும், -200. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அதனால இதோட சைடும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்கும். சரிங்களா. அப்போ -πr ஸ்கொயர்டு அது மாதிரி வந்துடும். ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன வரும், -200 இன்ட்டு -πr ஸ்கொயர்டு. இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம், மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம், +200 இன்ட்டு πr ஸ்கொயர்டு. இங்கே ஆறுன்னு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா. 5 சென்டிமீட்டர் நம்ம என்னென்னு எழுதலாம், 5 சென்டிமீட்டர் நம்ம வந்து 0.05ன்னு சொல்லிட்டு எழுதலாம். கரெக்டுங்களா. ஸோ அதுதான் இங்கே நம்ம எழுதுவோம், 200 இன்ட்டு
பைங்கிறது 3.14 எழுதிக்கலாம். அடுத்தது 0.05 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுப்போம். அப்போ இங்கே என்ன வரும்? 200 into 3.14 into 0.0025 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? அடுத்தது இந்த இந்த இதையும் நம்ம எடுத்துக்கலாங்களா? அப்போ 2 into 0.25 into 3.14 இதை வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.57 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அட் லெஃப்ட் சைடு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடு வந்து கண்டுபிடிக்கணும். ரைட் சைடுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? சேம் ஃபார்முலா தான். E இன்ட்டு டெல்டா எஸ். இது நமக்கு என்ன விஷயம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பையாஸ் ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா? அதுலேயும் R வந்து 0.05. அதே மாதிரி டெல்டா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ரைட் சைடில் எடுக்கிறோம். அப்போ என்ன வரும்? 200 into 3.14 into 0.05 ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்போ 200 into 3.14 into 0.0025. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? இஸ் டு 1.57 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பர் கூலும் இல்லைன்னா கூலும் இன்வெர்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஃப்ளக்ஸ் லெஃப்ட், ஃப்ளக்ஸ் ரைட் கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? த்ரோ த ஃப்ளாட் சர்ஃபேஸ். கரெக்டுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரோ ஈச் ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஒவ்வொரு ஃப்ளாட் சர்ஃபேஸும் ஃப்ளாட் அதாவது வந்து ரைட் சைடில் இருக்க ஃப்ளாட் சர்ஃபேஸ், லெஃப்ட் சைடில் இருக்க ஃப்ளாட் சர்ஃபேஸ். சரிங்களா? அது என்னன்னு என்னன்னு நமக்கு கிடைக்குதுன்னா 1.57 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் கேட்டிருக்காங்க? ஃப்ளக்ஸு சைட் வேஸ். ஓகேங்களா? சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஃப்ளக்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ சைடுனா என்ன ஆகிடும்? அது உடனே வந்து என்ன ஆகிடும்? பர்பண்டிகுலர் ஆகிடும். கரெக்டுங்களா? பர்பண்டிகுலர் ஆனால் என்ன வரும்? 90 டிகிரி வந்து வரும். ஓகேங்களா? நம்ம காஸ்லாம் பார்க்குறப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்க்குறப்ப நம்ம என்ன சொன்னோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஎஸ் காஸ் தீட்டான்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? இப்போ இதில் காஸ் தீட்டாவில் வந்து 90 டிகிரி போட்டிங்கன்னா என்ன வரும்? காஸ் 90 டிகிரி என்ன வரும்? 0ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ இங்கே ஃப்ளக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? ஃப்ளக்ஸ் 0ன்னு சொல்லிடலாங்களா? இன்ட்டு 0. அப்போ என்ன ஆகும்? இங்கே வந்து ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். சரிங்களா? ஸோ ஃப்ளக்ஸ் த்ரோ சைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா பர்பண்டிகுலராக நம்ம எடுப்போம். பர்பண்டிகுலர் எடுக்கிறப்ப காஸ் 90 வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். சரிங்களா? இது வந்து என்னன்னா 0. சரிங்களா? அடுத்தது வந்து சியில் என்ன பார்க்குறோம்? வாட் இஸ் த நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் த்ரோ த சிலிண்டர். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஈச் சிலிண்டர் பார்த்தோம். ஈச் ஃபிளாட் சர்ஃபேஸ். அவுட் சைடில் தான் ஃப்ளக்ஸ் பார்த்தோம். ஆனால் நம்ம என்ன பார்த்தோம்னா ஈச் ஃபிளாட் சர்ஃபேஸ் பார்த்தோம். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்தமாக கேட்டிருக்காங்க. டோட்டல் ஃப்ளக்ஸு த்ரோ த சிலிண்டர் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? த நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் த்ரோ த சிலிண்டர்னு கேட்டிருக்காங்க. அங்கே ஈச் சர்ஃபேஸ்க்கு வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம்? லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.57 நியூட்டன் மீட்டர் கூலும் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் கண்டுபிடிச்சாங்களா? ரைட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா 1.57 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும்னு கண்டுபிடிச்சோமா? அப்போ இங்கே வந்து நெட் ஃப்ளக்ஸ் என்னன்னு சொல்லலாம்? ஃப்ளக்ஸ் நெட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைட் ப்ளஸ் ரைட் சைடுன்னு சொல்லிடலாமா? அப்போ நமக்கு என்ன வரும்? 1.57 ப்ளஸ் 1.57 வந்துடுமா? அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3.14 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும்
கூலும் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைச்சிடும். இதுதான் வந்து டோட்டல் நெட் ஃப்ளக்ஸ். சரிங்களா? அடுத்தது ஃபோர்த்து என்ன கேட்டிருக்காங்க இதுல? ஃபோர்த் பண்ணி வாட் இஸ் த நெட் சார்ஜ் இன்சைட் த சிலிண்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெட் சார்ஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து நம்ம காஸ்ல யூஸ் பண்ணுவோம். காஸ்லானா நமக்கு என்னன்னு தெரியும்? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த நெட் சார்ஜ் தான் கேட்டிருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து இங்கே எவ்வளோ பெர்சென்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்து ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப என்ன இருக்கும்? என்க்ளோஸ் சர்ஃபேஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் கண்டுபிடிக்கிறதுனால அந்த ஃப்ளக்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். நம்மளுக்கு நெட் ஃப்ளக்ஸ் என்னன்னு தெரியும்? நெட் ஃப்ளக்ஸ் வந்து 3.14ன்னு தெரியும். சரிங்களா? அப்புறம் எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரியும்? 8.85 இன்டூ 10 to the power -12ன்னு தெரியும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? Q is equal to 3.14 இன்டூ 8.854 இன்டூ 10 to the power -12ன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ 3.14 இன்டூ 8.854 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 4 4 is 16, remaining 1, 4 1 is 4 plus 5, 4 3 are 12, 5 4 are 20, remaining 2, 5 1 is 5, 6 7, 5 3 are 15, 4 8 are 32, remaining 3, 8 1 is 8, 11, 8 3 are 24, 25, அப்போ 2 1 5 2 எப்படின்னு இதுவும் வரும். அப்போ இங்கே என்ன போடலாம்? 6 5 9 11 2 7 9 10 5 6 7 8 7 2. ஸோ இங்கே என்ன வரும்? 27.88 இன்ட்டு 10 to the power -12 மைக்ரோ கூலும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இதை நம்ம இன்னும் எப்படி எழுதலாம்? இன்ட்டு 2.7 இன்ட்டு 10 to the power -11 கூலும்னு எழுதலாம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சார்ஜ் இன்சைட் த சிலிண்டர். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.